வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் அஃபேர்ஸின் வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பர் வந்திருக்க தினமணி ஜிகே தான் பார்க்க போகிறோம். 28/7/2020. இதையே நம்ம ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டிஎன்பிசி குரூப் 2ல் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட்டில். அதுக்காக தான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா 21 ஜிகே கொஷின்ஸ் கவர் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஹூ ஹேஸ் பீன் கன்ஃபர்ட் வித் த பிரவாசி பாரதிய சம்மன் அவார்ட் 2019. இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது இங்கிலீஷில் கடைசியில் என்ன இருக்கோ தமிழ் அதான் முதல்ல இருக்கும். 2019 ஆண்டிற்கான பிரைவாசிய பாரதிய சம்மன் விருது. அவார்ட்னா விருது, பிரைவாசிய பாரதிய சம்மன். அப்படியே தமிழில் கொடுத்துட்டாங்க. யாருக்கு வாங்குது? ஹூ ஹேஸ் பின் கன்ஃபர்ட். அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்ட்ன்றது என்ன வழங்குறாங்க. ஹூனா யார்? கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகிட்டு பண்ணிக்கிறீங்களா? அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா டெல்லி ஆப்ஷன் ராஜேந்திர ஜோஷி. யார் ஆன்சர்னா ராஜேந்திர ஜோஷி. சரிங்களா? இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லைன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவார்ட்னா விருது, கன்ஃபர்ட் அப்படின்னா டிக்ஷனரி ஒரு டைம் பாருங்கள். இங்கே வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றுடைய வித்துனா உடன் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? Which place in Kerala is slated to be home of India's first elephant rehabilitation center? இந்தியாவின் முதல் யானைகள் மறுவாழ்வு மையம் கேரளாவில் இங்கு அமைய உள்ளது. இந்த இடத்துல என்ன கற்றுக்கலாம்னா கடைசியில் வாங்கினா ரீஹாபிலேஷன் சென்டர் அப்படின்னா மறுவாழ்வு மையம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட்னா இந்தியாவின் முதல் யானைகள். தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது விச் பிளேஸ்னால் எங்கு அப்படின்ற ஒரு மீனிங் ஸ்லேட்டட் டு பி ஹோம் ஆஃப். ஸ்லேட்டட் இந்தியாவின் முதல் யானைகள் மறுவாழ்வு மையம் கேரளாவில் எங்கு அமைய உள்ளது. இதில் ஸ்லேட்டட் வார்த்தை கூட டிக்ஷனரியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். 17க்கான ஆன்சர் என்ன? டெல்லி கோட்டூரில் தான் அமைய உள்ளது. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகணும். சரிங்களா? விச் ஸ்டேட்னா எந்த ஸ்டேட்? விச் ஸ்டேட் கவர்மெண்ட்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட் சென்டர்ஸ் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கடைசியிலேருந்து வாங்கினேன். மத்திய அரசின் சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா சாட்சினா விட்னஸ், பாதுகாப்பு திட்டம்னா ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். அண்மையில் அப்படின்னா அண்மையில் இந்த இடத்துல இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரீசென்ட்லி அமல்படுத்திய மாநிலம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி. அப்புறம் இம்ப்ளிமெண்ட்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அமல்படுத்துறது. தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஒடிசா. சரிங்களா? எல்லாருமே ஒரு A4 ஷீட் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு நோட் போட்டுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் கற்றுக்கிற வேர்டெலாம் எழுதி வைங்க. ஹூ ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர். யார் முதல் திருநங்கைன்னு அர்த்தம். எலெக்ஷன் அம்பாசிடர் டு இன்டியூஸ் மோர் ஓட்டர்ஸ் டு ஓட் இன் த லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் மகாராஷ்டிரா. கடைசியிலேருந்து வாங்கினேன். மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா மக்களவை தேர்தலில் அதிக வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவிக்க நியமிக்கப்பட்ட. அப்போ வாக்காளர்களை ஊக்குவித்தல் இந்த இடத்துல என்ன அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதற்காக நியமிக்கப்பட்ட. அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹூ ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எலெக்ஷன் அம்பாசிடர். முதல் திருநங்கை தேர்தல் தூதர். இல்லை இது இன்டியூஸ் அப்படின்னா என்னத ஒரு வார்த்தை எனக்கும் தெரியல. டிக்ஷனரி ஒரு டைம் பாருங்கள். சரிங்களா? இதுக்கான விடை என்ன அப்படின்னா 19B கௌரி சவுந்த். சரிங்களா? கௌரி சவுந்த் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அடுத்த கொஷின் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா RBI வில் இன்ட்ரடியூஸ். அறிமுகப்படுத்துகிறாங்க. வில் அப்படின்னா ஃபியூச்சர். 20 டினாமினேஷன் 20 ரூபா நோட்டு பேங்க் நோட்ஸ் இந்த மகாத்மா காந்தி சீரியஸ். மகாத்மா காந்தி சீரியஸில் ஹேவிங் த சிக்னேச்சர் த RBI கவர்னர். வாட் இஸ் த டினாமினேஷன் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் 20, அதாவது 20 ரூபா நோட்டு பேங்க் நோட்டு இல்லையா, அதோடைய இதுக்கு என்னென்னு கேட்குறாங்க, சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதான் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் விட்ட மகாத்மா காந்தி தொடரில் புதிய 20 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதனுடைய பணத்தாளின் பரிமாணம். அப்போ டைமென்ஷனுக்கு தூய தமிழில் பரிமாணம் அப்படின்றது தான் மீனிங். 20க்கான விடை என்ன அப்படின்னா சென்னை 63x129. இந்த சேம் டைமில் இதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு எல்லாத்துக்கும் டைமென்ஷன் பார்த்து குறிச்சிருக்கோம். தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து த ஆப்ரேஷன் தர்ஸ்ட் ஹேஸ் பீன் லான்ச் பண்ணிட்டாங்க. பை விச் இந்தியன் ஆர்கனைசேஷன். எந்த இந்திய அமைப்பால்? தாகம். அப்போ தாகம் நடவடிக்கை எனும் திட்டத்தை அண்மையில் தொடங்கிய இந்திய நிறுவனம் ஆர்கனைசேஷன் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. 21 விடை சென்னை இந்தியன் ரயில்வே தான். சரிங்களா? இந்தியன் ரயில்வே தான் பார்த்திங்கன்னா தாகம் நடவடிக்கையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா சொல்லிட்டு ஏற்கனவே. விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா கீழ்கண்டவற்றுள், கீழ்வருவற்றுள், பின்வருவற்றுள் இதில் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி வில் பி ஹோஸ்ட் அப்படின்னா நடத்துகிறவங்க 2020
ஆசியா கப் கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ கடைசியிலேருந்து வாங்கினா பின்வரும் நாடுகளில் எது வந்து 2020ஆம் ஆண்டிற்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்த இருக்காங்க அப்படின்னா 2022க்கான விடை அப்படின்னா ஏ ஆப்ஷன்ஸ் தான். சரிங்களா. ஸோ பாகிஸ்தான் தான் வந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா. Which of the following state governments medical and health department has received the WHO's World No Tobacco Day Award 2019? அதாவது பின்வரும் எந்த மாநிலத்தின் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை, ஒரு ஸ்டேட்டுடைய மருத்துவ மற்றும் மாநில சுகாதாரத்துறை வந்து உலக புகையிலை அல்லா தின விருது என்ன பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க யார் அப்படின்னா 23வது கொஸ்டின் டெல்லி தான் ஆன்சர். ஸோ ராஜஸ்தான் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன புதுசாக கற்றுனா விச் ஆஃப் த ஃபாலோனா கீழ்கண்டவற்றில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில நிர்வாகம், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா உலக மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை ஹேஸ் ரிசீவ்டு த டபிள்யூஹெச்ஓஸ் அப்படின்னு கூடனா இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு WHO கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே புகையிலை அல்லா தின விருது. சரிங்களா. யார் வாங்கியிருக்கா அப்படின்னா 23க்கான ஆன்சர் ராஜஸ்தான். சரிங்களா. ஸோ அடுத்து 24வது கொஸ்டின். ஹூ ஒன் த மென்ஸ் டைட்டில் அட் த 2019 விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட்? 2019ஆம் ஆண்டின் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா 24 ஏ ஆப்ஷன் நோவாக் ஜோகோவிச். ஸோ இது கேட்க மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸில், சும்மா இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்கோங்க. ஹூன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஸோ கடைசியாக வாங்கினேன் 2019ஆம் ஆண்டின் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் பிரிவில் மென்ஸ் டைட்டில் அட்டு கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் என்ன வருதோ அந்த இடத்துல அந்த இதில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா. டென்னிஸ் விளையாட்டுனா நோவாக் ஜோகோவிச். சரிங்களா. விச் இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி, அதாவது வந்து முதல் கண்ட்ரி டு லான்ச் த நியூ ஆன்டி மணி லாண்ட்ரிங் பிளாட்ஃபார்ம் கால்டு GOAML அப்படின்னா ஏஎம்எல்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங். ஸோ கடைசியில் வாங்கினேன் GOAML ஆன்டி மணி லாண்ட்ரிங் என்று அழைக்க. ஸோ கால்டுனா அழைக்கப்படுகின்ற அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அழைக்கப்படுகின்ற பண மோசடிக்கு எதிரான தளத்தை which is the first country to launch the new anti money. ஸோ மணினா தெரியும், ஆன்டி மணி அதுக்கு ஆப்போசிட் என்று அழைக்கின்ற பண மோசடிக்கு எதிரான தளத்தை தொடங்கிய முதல் நாடு எது அப்படின்னா 25க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பாம்பே, UAE, ஐக்கிய அரபு அமீரேட்ஸ். ஸோ அடுத்த கேள்வி போகலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் இன்க்ரீஸ் த ஃபினான்ஷியல் எய்ட் கிவன் டு கேர்ள்ஸ் அண்டர் ஆப்கி பேட்டி ஸ்கீம்ஸ்ங்களா? அதாவது கடைசியில் வாங்கலாம் ஸ்கீம்னா திட்டம். சம்டைம்ஸ் வந்து இந்த விச் இருக்குன்னா முதல்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஷின் மார்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கும். ஸோ எந்த மாநிலம், விச் ஸ்டேட் ஆப்கி பேட்டி. ஸோ ஆப்கி பேட்டி திட்டத்தின் கீழ் யாருக்கு, பெண் குழந்தைகளுக்கு. ஸோ கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் அண்டர்னால் அதன் கீழ் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி அதிகரிச்சு. விச் ஸ்டேட் ஹேஸ் இன்க்ரீஸ். ஸோ அதிகரித்தல். ஸோ கொஷின் ஃபார்ம் ஒன்று கற்றுக்கோங்க. 26க்கான ஆன்சர்னா சி. இவங்க தான் ராஜஸ்தான் தான் பெண் குழந்தைகளுக்கு வர்ற திட்டத்தை பெண் உதவி வந்து நிதி உதவி அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா. வேர் த செகண்ட் குளோபல் டிசபிலிட்டி சம்மிட் இஸ் கோயிங் டு பி ஹெல்டுனா நடக்க போகுது அப்படின்னா ஹோஸ்ட்னா நடத்துகிறவங்க, ஹெல்டுனா நடக்க போகுது. அதனால் வேர் தனா எங்கே, செகண்ட் குளோபல் டிசபிலிட்டி சம்மிட் இரண்டாவது குளோபல்னா உலகளாவிய, டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் உச்சி மாநாடு இஸ் கோயிங் டு பி ஹெல்ட்னா கோயிங் அப்படின்னா போயிட்டுருக்கு, எங்கே கடைசியில் ஹெல்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நடக்க போகுது அப்படின்னா. ஸோ 27க்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பியூனஸ் ஏரிஸ். ஸோ பியூனஸ் ஐரிஸ். 28வது கேள்வி. ஹூ ரோட் த புக்கு. ஸோ புக்கு எழுதும் ரோட். ஸோ அப்படி தான் எழுதுவாங்க. ஹூ ரோட் த புக்கு கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச். கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எழுதுவது யாருன்னா ஆஷிஷ் ரே படிக்கிறேன். ஹூ ரோட் த புக் கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச். கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச் புத்தகம் எழுதினா ஆஷிஷ் ரே. ஸோ இதில் பார்த்துக்கோங்க. ஹூ ரீசெண்ட்லி லான்ச். ஸோ அதேமாதிரி நீங்களுமே வந்து இதை வாய் விட்டு வாசிங்க, உங்களுக்கு நல்ல மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியாக இருக்கும். ஹூ ரீசெண்ட்லி லான்ச் செக் பாயிண்ட் டிப் லைன் தட் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபேக் நியூஸ். அதாவது பொய் செய்தி இல்லையா. செக் பாயிண்டின் டிப்லைன் என்ற போலியான தகவல் பரவுவதை தடுக்கும் உதவி குறிப்பு சமீபத்தில் எந்த அமைப்பால் அறிமுகம் செய்யப்படுது. ஹூ ரீசெண்ட்லி லான்ச் யார் வந்து சமீபத்தில் அறிமுகம் செஞ்சாங்க. செக் பாயிண்ட் டிப்லைன் தட் ஸ்டாப்ஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபேக் நியூஸ். அதாவது பொய் செய்தியை பரப்புறதோடைய ஸ்டாப் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. 2029 சாரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி வாட்ஸ்அப் தான் சமீபத்தில் இந்த மாதிரி பொய் செய்தியை பரவ தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க செக் பாயிண்ட் டிப்லைன். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் வேர் செட் அப் அட். அதாவது கடைசியில் வாங்கினேன் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் உலகின் முதல் அரசியலமைப்பு நீதிமன்றம் கோர்ட் வேர் செட் அப் அட் எங்கு
அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1930. ஏ ஆப்ஷன் ஆஸ்திரியா தான் உலகின் முதல் அரசியலமைப்பு நீதிமன்றமானது அமைக்கப்பட்டது. அடுத்து, ரைட் டு விக்டிம் காம்பன்சேஷன் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரைட்? ரைட் டு விக்டிம் காம்பன்சேஷன் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரைட்? ரைட் டு விக்டிம், பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டுக்கான உரிமை என்பது பின்னுள்ள எந்த உரிமை? ஸோ ரைட்டுன்றது உரிமை சொல்லியாச்சுல, கடைசி வந்தாச்சு. ரைட் டு விக்டிம், பாதிக்கப்பட்டோருக்கான விக்டிம் காம்பன்சேஷன், சரிங்களா, பாதிக்கப்பட்டோர் இழப்பீடு, ரைட் என்பது எந்த உரிமை எதன் கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன். ஸோ சட்ட ரீதியான, ஸோ தெரிஞ்சுக்கலாம், இதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்யூட்டரி ரைட் அப்படின்னா சட்ட ரீதியான, கான்ஸ்டியூஷனல் ரைட்னா அரசியலமைப்பு உரிமை, மாரல் ரைட்னா தார்மீக உரிமை, மேலே குறிப்பிட்டிருந்தா நன் ஆஃப் தி அபோவ். ஸோ அதில் விடை வந்து சட்ட ரீதியான உரிமைனா இங்கிலீஷில் ஸ்டாட்யூட்டரி ரைட். போலோ ஆப் ஹேஸ் பீன் லான்ச்டு பை, போலோ ஆப் வந்து யார் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கான்னு கேட்டிருக்காங்க. 32க்கான விடை கூகுள். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா போலோன்ற ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படிங்களா, ஹூ இன்ட்ரடியூஸ் ஆப் கால்டு போலோ அப்படின்னு கூட கேட்கலாம், சரிங்களா. நியூ பெஞ்ச் ஆஃப் கல்கத்தா ஹைகோர்ட் ஹேஸ் பீன் செட் அப் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு. ஸோ அப்போ நியூ பெஞ்ச் அப்படின்னா புதிய அமர்வு எந்த மாவட்டத்தில் அமைக்க உள்ளாங்க அப்படின்னா டி ஆப்ஷன் ஜல்பைகுரி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய புதிய அமர்வு அமைக்க உள்ளாங்க. ஸோ கல்கத்தானா எனக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னா இந்த வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி சிஎம், அப்புறம் கிரிக்கெட் பிளேயர் கங்குலி, இந்த மாதிரி, சரிங்களா. இந்த டியூரிங் அவார்ட் இஸ் கிவன் ஃபார் த டொமைன் ஆஃப், இது எந்த டொமைனுக்கு கொடுக்கறதா கேட்டிருக்காங்க. டியூரிங் விருதான எந்த துறை? ஸோ டொமைன்னா துறைன்னு சொல்லுவாங்க, வழங்கப்படுகிறது. ஸோ கிவன்னா வழங்கப்படுகிறது, அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? 34 சி ஆப்ஷன் கணினி செயல்பாடு, கம்ப்யூட்டிங், சரிங்களா. கணினி செயல்பாடுனா இங்கிலீஷில் கம்ப்யூட்டிங். விச் ஸ்டேட் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்? அதாவது எந்த மாநிலம் ஹாவ் அப்படின்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது, கையில் இருக்க மாதிரி. வாட்டர் பாலிசினா தண்ணீர் கொள்கை. ஸோ வாட்டர் பாலிசி தண்ணீர் கொள்கையை இயற்றியுள்ள இந்தியாவிட முதல் மாநிலமாக உருவாகியுள்ள மாநிலம் எது அப்படின்னா 35க்கான விடை பி, மேகாலயா. ஸோ இப்போ தண்ணீர்னா மேலேருந்து தண்ணி கீழே இல்லையா, மேகாலயா நான் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து, நேஷ்னல் டெக்னாலஜி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ அப்போ பார்த்துங்க, தேசிய தொழில்நுட்ப தினம் எப்பொழுது? ஸோ அப்சர்வ்டினா அனுசரிக்கப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணுறது தான் உள்ளே நம்ம வாங்கிக்கிற அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணுறாங்க. 1936 பி ஆப்ஷன் மே 11. நேஷ்னல் டெக்னாலஜி டே இஸ் அப்சர்வ்டு ஆன் அப்படின்னா ஸோ அப்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மே 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன டெஸ்ட் பேட்ச்னா சப்ரிஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இந்த வீடியோ நிச்சயமாக பார்த்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் இருப்போம். நம்ம சேனல் நம்பர் 9629905192 வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.